ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம். ஜாலி. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் மீட் பண்ண போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் இந்த தருணம் எப்படா வரும்னு சொல்லிட்டு. இப்போ கிளம்பி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த வேலை என்னோடய ஃப்ரெண்டு அப்புக்குட்டி அவளே பிக்கப் பண்ணிவிட்டு அப்படி நம்ம கிளம்பிடலாம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ நம்ம எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் இந்த நைட்டில் அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லை. கான்வெகேஷனுக்கு நான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் என் ஃப்ரெண்டும் நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் காலேஜ். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் அண்ணமால் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். அதாவது என்ன கோர்ஸ் படித்தேன் அப்படின்னா பிஎட் முடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து பாப்பா வந்து 2 month பேபி. பாப்பாவே அங்கே நல்லா நீட்டாக விரித்து படுக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து எங்கள் ஹாஸ்டல் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஹாஸ்டல் சாப்பாடு. வந்துட்டு இட்லி கொடுத்துருந்தாங்க, ஊத்தப்பம் பாருங்க. அடுத்து வந்து அங்கே எல்லாருமே வந்துருந்தாங்க. நல்லா டான்ஸ் ஆடி நல்லா செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம், என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் நல்லா. இதே எங்கள் ஹாஸ்டல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாப்பா வந்து மாடியில் ரூமில் தூங்க வச்சுட்டு நாங்களும் டான்ஸ் ஆடாமல் இருந்தோம். இப்படி எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நாங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் அண்ட் ரீல்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இதுதான் எங்களோட ஹாஸ்டல். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்மையாக இருக்கும். இந்த லைஃப்பை வந்து மறக்கவே முடியாது, எப்போயுமே மறக்க முடியாது எங்களால். என்ன மச்சி? இப்போ ஒரு செல்ஃபி பைத்தியம், எப்போ பார்த்தாலும் செல்ஃபின்னு சுற்றிட்டு இருப்பான். டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். பாப்பா வந்து இப்போ 2 month பேபிங்கிறதுனால வந்து அவளை வந்து ரூம்லேயே விட்டுட்டு போயிட்டோம். மார்னிங் வந்துட்டு இட்லி கொடுத்தாங்க. இட்லி, தேங்காய் சட்னி, சாம்பார். ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கள் ஹாஸ்டல் சாப்பாடு. நெக்ஸ்ட்டு வந்து பாப்புக்குட்டியும் அவங்க டேடியும் வந்துட்டு கான்வெகேஷன் பார்க்குறதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸ்லாம் அந்த சைடு இருந்தாங்க. நாங்கள் ஃப்ரெண்டில் போயிட்டோம். நாங்கள் கான்வெகேஷன் வாங்குகிற எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. பிஎட் 2018 to 20 பேட்ச். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த தருணத்துக்காக நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ தானே எல்லாருமே பார்த்து பேசிக்க முடியும். நிறைய பேர் கன்சீவாக வந்திருந்தாங்க, நிறைய பேர் மேரேஜ் ஆகி வந்திருந்தாங்க, நிறைய பேர் குழந்தையோட இணையமணிக்கு வந்திருந்தாங்க. எல்லோரும் என்னை சொன்னாங்க, நீ குழந்தையோட வருவோம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்லாம் என்னை பார்த்து சிரித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரையும் பார்த்தது, டீச்சர்ஸில் மேம் எல்லாத்தையுமே பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ ஜாலியாக இருக்குது. எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ஹாஸ்டல் லைஃப் வந்து திரும்பியெல்லாம் நமக்கு கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு டேவை முன்னாடி நாள் நைட்டே போய் நாங்கள் ஸ்டே பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணோம். மறுநாள் வந்து விடியவே கூடாது அப்படின்லாம் நினச்சி நான்லாம் ஃபீல் பண்ணேன். அந்த 1 day நமக்கு வந்து திருப்பி கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதனால் அந்த கிடைக்கிற தருணங்களை நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்காமல் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்போ எடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 8 ஃப்ரெண்ட்ஸ். December 8 எடுத்த வீடியோ இப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ வந்து நல்லா குளிர்காலம். நைட்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கும்போது நல்லா மழை தூரிட்டு இருந்துச்சு. நல்லா அதில் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். பாப்பாவும் சமத்துக்குட்டியை நல்லா தூங்கிட்டா. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பட்டங்கள் வாங்கியிருப்போம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பட்டதாரிக்கும் தெரியும். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஃபீஸ் கட்டுறதுலேருந்து நம்ம படிக்கிறதுலேருந்து கண் விழிச்சு படிக்கிறது, இது ட்ரைனிங் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்குமே வந்து சொல்ல வார்த்தைகள்னு தான் சொல்லணும். திருப்பியெல்லாம் அந்த தருணங்கள் கிடைக்குமான்னு என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இருக்கிற தருணங்களை நம்ம வந்து எப்பவுமே வாழ்க்கையில் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். எங்கள் காலேஜ் உங்கள்கிட்ட காட்டவே இல்லை. இப்போ எங்கள் காலேஜோட இதை காட்டுறேன் பாருங்கள். இதான் எங்கள் காலேஜ். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காலேஜ். வந்து இந்த காலேஜை பார்த்து தான் நான் கவுன்சிலிங்கில் எனக்கு இந்த காலேஜ் வேணும்னு நான் கேட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் காலேஜ். வந்துட்டு செம்மையாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரூம் தான் எங்கள் கிளாஸ் ரூமு. ஆடிட்டோரியம் மாணிக்கு இருக்கும். ஏன்னா நாங்கள் 100 பேர் படித்தோம் இந்த இதில். அதனால் வந்து பார்க்கவே ஆடிட்டோரியம் மாணிக்கு தான் இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்களேன், இந்த வியூ பாருங்களேன் எவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நம்ம கிளம்பிட்டோம். அங்கே போய் தான் தண்ணி போகணும். கார் உள்ள
நீ பின்னாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.